வருஷத்துல எத்தனையோ மாசம் இருந்தாலும் ஏன் ஆடியில மட்டும் எல்லா தள்ளுபடியும் போடுறாங்க? இது வந்து காலங்காலமாவே நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம் வந்து ஆடி அப்படிங்கிறது சம்மரும் இல்லாத, ரெய்னி சீசனும் இல்லாத ஒரு நல்ல டைம். அதாவது இந்த சமயம் வந்து விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா விதை போடுறது, விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் பார்க்கறதுன்னு எல்லாத்துலயும் ஈடுபட்டிருப்பாங்க. அதனால அவங்க கையில காசு பெருசா இருக்காது. ஸோ நமக்கு சோறு போடுற அவங்களுக்கும் வந்து நம்ம ஏதாவது பதிலுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சு தான் இந்த ட்ரெஸ் தயாரிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாசம் வந்து நம்ம விலையை குறைச்சு கொடுப்போம். ஸோ அவங்களும் ட்ரெஸ் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அது ஒரு காரணம். 2வது காரணம் வந்து ஆடியில பொதுவா நல்ல விஷயங்கள் எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லாதப்போ அந்த ட்ரெஸ் எடுக்கிறவங்கலாம் ஆளுங்களும் கம்மியாயிருவாங்கல்ல. ஸோ அந்த ட்ரெஸ் விற்கிறவங்க, ட்ரெஸ் விற்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அதனால அந்த சமயத்துல அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இருக்கிறதெல்லாம் கம்மி விலைக்கு கொடுப்போம், அப்போ அவங்க வாங்கிக்குவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டாக் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்தடுத்து விசேஷ சீசன் வந்துடும். ஸோ அந்த டயத்துல வந்து நம்ம ஃப்ரெஷ் ஸ்டாக்கை நல்லா கொடுக்கலாம் அப்படின்ற காரணத்திலையும் பண்றாங்க. ஒரு காலத்துல வந்து அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இப்போ வந்து மாறி மாறி எல்லாருமே வந்து கிரேட் இண்டியன் சேல், பிங்க் ஃப்ரைடே சேல்னு எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.